ஓரின சேர்க்கைக்காக ஒன்று கூடிய 56 ஆண்கள் வளைத்து பிடிக்கப்பட்டனர். ஓரின சேர்க்கை விருந்து நிகழ்வில் திரண்ட 56 ஆண்களை இந்தோனேசிய காவல்துறையினர் கைது செய்தனர். ஜகர்த்தா தலைநகர் உள்ள சவுத் ஜகர்த்தா ஹோட்டலில் கடந்த சனிக்கிழமையன்று, அதாவது பிப்ரவரி 1 அனைவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் எட் ஹெரிசயம் இந்திராடி செய்தியாளர்களிடம் கூறினார். கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து ஆணுறைகளும் HIV தொற்று தடுப்பு மருந்துகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் விளக்கினார். கைது செய்யப்பட்டோரில் 3 மீது அந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவர்கள் மீதான குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டால் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இந்தோனேசியாவில் பெரும்பாலான பகுதிகளில் ஓரின சேர்க்கை சட்டவிரோதமானதென்று, அதே நேரத்தில் முஸ்லிம்களை பெரும்பான்மையினராக கொண்ட அந்நாட்டில் அச்செய்கை சமூக கட்டுக்கு எதிரானதாக கருதப்படுகிறது. கடந்த 2020 PU ஆய்வு நிலையம் நடத்திய கருத்து கணிப்பில் பங்கேற்ற இந்தோனேசியர்களில் 80 விழுக்காட்டினர் ஓரின சேர்க்கையை சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என நம்புவதாக தெரிவித்திருந்தனர்.